வணக்கம் மக்களே! நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் 11ஓட டைட்டில் வின்னர் ஆன நிக்கில பத்தி இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல போயிட்டுருக்கிற அந்த விமர்சனத்த பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 2வதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் ரன்னர் அப் ஆன சரண் ராஜா வந்து சரிகமபா அபிஷேகாவுக்கு பண்ணுன ஒரு மிகப்பெரிய உதவிய பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த மாரி திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னது வந்து இன்னைக்கு இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இப்போதான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்குது. இத பத்தி தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 வின்னரான டைட்டில் வின்னரான நிக்கில பத்தி நிறைய விமர்சனங்கள் இணையதளத்துல போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிக்கில் அதாவது வோட்டிங்கில நம்ம சரண்ராஜா தான் அதிகத்துல இருந்தாரு. ஆனா எந்த விதத்துல நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்க முடியும்? கண்டிப்பா நிக்கில் ஏதோ சீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இணையத்துல நிறைய பேர் வந்து தன்னுடைய கோவத்தால சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம சரண்ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது முற்றிலும் தவறு. எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா ஜட்ஜஸுமே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இத பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோன்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருப்பாங்க. கிராமிய பாடல்களாகட்டும், மெலடியா இருக்கட்டும், இல்ல வந்து குத்துப்பாட்டா இருக்கட்டும், இந்த மாரி ஒவ்வொன்னுத்துலயும் பெஸ்ட்டா இருப்பாங்க. அந்த மாரி தான் நான் கிராமிய பாடல்கள் அப்படிங்கிறபோது இளையராஜா சாங்கோட எல்லா பாட்டு, இந்த மாரி பாடல்கள்னு வரும்போது, நான் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆனா, நிக்கில பத்தி சொல்ல போணும்னா, அவன் வந்து எல்லாமே பெஸ்ட்டா பண்ணுவான். ஆல்ரவுண்டரா பண்ணுவான். அதனால 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 கூட அவன் டைட்டில் வின்னர் ஆயிருக்கலாம். ஏன்னா, ஜட்ஜஸ்க்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜோன்லயும் ஒருத்தன் வந்து சூப்பரா இருக்கணும். ஆல் ரவுண்டரா இருக்கணும். ஒவ்வொன்னுத்துலயும் அவன் ராஜா அப்படின்னு சொல்ற மாரி இருக்கணும். ஆனா நான் வந்து என்னுடைய ஜோன பொறுத்தவரைக்கும் நான் அதுல ராஜாவா இருக்கிறேன். ஆனா எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நிக்கில பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. கண்டிப்பா ஜட்ஜஸோட தேர்வு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லயும் ஒவ்வொருத்தன் வாங்குன அந்த மார்க்கோட அடிப்படையில தான் இன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் வந்து நடந்திருக்குமே தவிர, இதுல எந்த விதமான தவறோ, ஏமாற்று வேலையோ கிடையாது. ஏன்னா, விஜய் டிவி மாரி ஒரு கார்ப்பரேட் சேனலால இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் பித்தலாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. அந்த சூப்பர் சிங்கர் மேடை எத்தனையோ ஏழைகள இன்னைக்கு உச்சத்துல தூக்கி கொண்டு போய் விட்டுருக்குது. இன்னைக்கு நான் வந்து என் கிராமத்துலேருந்து வரும்போது, இந்த ஆடிஷன்ல நான் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாரி தான் வந்தேன். ஆனா அந்த ஆடிஷனே எவ்வளோ தூரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஆடிஷனுக்கு நான் வரும்போது நான் பட்ட கஷ்டங்கள் வந்து அந்த ஆடிஷனுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்ல. என்னுடைய நண்பர்களோட உதவியோட தான் நான் வந்து அவங்க குடுத்த 500, 1000 பணத்த சேர்த்து தான் நான் அந்த ஆடிஷனுக்கு வந்தேன். இந்த மாரி கஷ்டப்படுற எத்தனையோ நபர்களுக்கு இந்த மேடை வந்து ஒரு வரப்பிரசாதம். அப்படியெல்லாம் உங்களால சாதாரணமா அந்த ஜட்ஜஸோட மார்க்ஸையோ, இல்ல டைட்டில் வின்னர் எப்படி நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிப்பா கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு சாங் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில பல ஜோன் இருக்கு. அதில எல்லா இதுலயும் மக்களுக்கு வந்து ஒவ்வொரு எண்ணத்துக்கு ஏத்த மாரி பாட்டுக்கள் தான் பிடிக்கும். எல்லா நேரமும் கிராமிய பாட்டோ, குத்துப்பாட்டோ ஒருத்தரால கேட்க முடியாது. மெலடி சாங்ஸும் நெறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஜோன்லயும் ஒருத்தன் எப்ப ஆல்ரவுண்டரா வரானோ, அவன் தான் டைட்டில் வின்னர் ஆவறான். டைட்டில் வின்னர் ஆவறவனுக்கு எல்லா தகுதிகளையுமே கண்டிப்பா இருக்கும். ஆனா, நான் வந்து எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். நான் அந்த தப்புக்கான பதிலடி தான் இந்த ரன்னர் அப்பு. ஸோ வந்து நான் வந்து பெருசா வந்து எந்த பயிற்சியாளர்கள்கிட்டயுமே இதுவரைக்கும் பை ப பயிற்றுவித்தல் நான் பண்ணுனதே கிடையாது. நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல குரு கிட்ட நான் இன்னும் கத்துக்கிட்டு என்னுடைய அந்த இசைய மெருகேத்தணும். நெறைய காலங்கள் நான் வந்து என்னோட இசைக்கு வந்து நெறைய எஃபோர்ட் போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனா, இன்னும் வந்து ஒரு நல்ல குரு கிட்ட நான் இத இன்னும் மெருகேத்தி நான் வந்து நான் பார்க்கணும்னு நெனைக்கிற அந்த உச்சத்துக்கு போகணும். என்னுடைய அப்பாவோட ஒரே ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேராசிரியராயி அந்த நாற்காலியில உட்காரணும். என் பையன் ஒரு
ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் அந்த இடத்துல உட்காருவேன். நான் படிக்கிறத விட பாட்டுக்கு அதிக நேரங்கள நான் செலவழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி. எனக்கு படிப்பு மேல அவங்க படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பாட்டு மேல அவ்வளோ விருப்பம். எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு மாட்டு கொட்டாயிலயோ, இல்ல ஆத்தோரமா உட்காந்துக்கிட்டு நான் நெறைய பாடல் பாடுவேன். எனக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஆத்ம திருப்திய குடுக்கும். இன்னைக்கு அந்த அபிஷேகா குழந்தையோட பாட்டு வந்து இணையதளத்துல ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. "கண்டா வர சொல்லுங்க" அப்படிங்கிற கர்ணன் படத்துலருந்து வர பாட்டு அந்த குழந்தை வந்து பாடிருக்கிறத நான் பார்த்துட்டு உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போயிட்டேன். உண்மையிலேயே அந்த வேஷத்தோட அந்த குழந்தை பாடுனதுனால அப்படி இருந்ததா? இல்ல உண்மையிலேயே அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கீர்த்தி அவ்ளோ அழகா இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலேயே உண்மையான பாட்ட பார்த்தா கூட அவ்ளோ உடம்பு வந்து சிலுத்து போகாது. என் என் மேல அப்படியே ஒரு ரேடியேஷன் பாய்ஞ்ச மாரி இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன குடுத்தாலுமே தகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா அந்த கலாட்டா இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிங்கர் வந்து இந்த மாரி இன்னொரு சிங்கர வந்து புகழ்ந்து பேசுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும். அந்த மாதிரி அ அபிஷேக்காவ பத்தி சரண் ராஜா சொன்ன விஷயம் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த குழந்தை வந்து இந்த இன் இன் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற இடத்த விட இன்னும் பல்வேறு உயரங்கள அந்த குழந்தை வந்து தொடர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ அந்த குழந்தைய சின்ன குழந்தைங்க. அதுகிட்ட இருக்கிற அந்த வாய்ஸ்ல இருக்கிற அந்த கணீர்னு இருக்கிற வர சவுண்டு, அது உண்மையிலேயே வந்து அது வந்து கடவுளோட ஒரு வரம் தான் சொல்லணும். உண்மையிலே கடவுள் அந்த பொண்ணோட நாக்குல குடியிருக்காரு. அதனால தான் அந்த பொண்ணு பாடுற பாட்டுலருந்து ஒரு ஒரு இசை வருதுல்ல, அது வந்து எப்படி சொல்றது? நம்மளையே ஆளையே சிலுக்க வைக்கிற அளவுக்கு வருது. பாண்டியராஜன் சார் சொன்னது வந்து உண்மதான். "இதுக்கு மேல நீ பாடாதம்மா நான் அழுதுருவேன்" அப்படின்னு சொன்னாருல்ல. அது உண்மதான். அந்த குழந்தையோட பாட்ட கேட்க கேட்க உண்மையிலேயே ஒரிஜினல் தோத்து போயிரும். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அதனால தான் என்னால முடிஞ்ச உதவிகள அந்த குழந்தைக்கு நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்கேன். ஏன்னா, ரொம்பவும் பின்தங்கிய இடத்துல இருந்து வந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. படிப்பு செலவாகட்டும், அந்த குழந்தைக்கான தேவைகளா இருக்கட்டும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிவர்த்தி பண்ணி வப்பேன். அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு ஆசிரியர்கிட்ட ஏன்னா குழந்தைங்கலாம் சின்ன வயசுலேருந்தே பாட்டு கிளாஸ் போறாங்க, சாதகம் பண்றாங்க. நெறைய ஒரு பெரிய பெரிய பயிற்சியாளர்கள் கிட்டலாம் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஆனா, இந்த மாதிரி ஒரு அ எதுவுமே இல்லாம ஒரு கிராமத்துலேருந்து வந்து இன்னைக்கு அந்த குழந்தை பண்ணியிருக்கிற விஷயங்கள பார்க்கும்போது, அவங்க ஊர்க்காரங்க அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. கண்டிப்பா அபிஷேகா மறுபடியும் ஊருக்கு வரும்போது, அவங்களுக்கு வந்து நாங்க பெரிய வரவேற்பு குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த மாரிலாம் நெறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கெங்க திறமை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. திறமைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்குது. அதுக்கு சரியான வாய்ப்பு, அங்கீகாரம் கிடைக்காது இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்ப தான் இந்த மேடைகள் சரிகமபா மேடையா இருக்கட்டும், சூப்பர் சிங்கர் மேடையா இருக்கட்டும், இதுவரைக்கும் வழங்கிட்டு வராங்க. கண்டிப்பா இதுல இருந்த அபிஷேகா அடுத்த இப்ப இந்த டென்ட் கொட்டா ரவுண்ட் முடிஞ்சதுல்ல, இதுல பாடுன 6 பாடல்களுக்குமே அவங்க கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யாராலயும்